Hi students, welcome to Priya's Mini Maths. நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.15ஓட கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. The following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank and data கொடுத்துருக்காங்க. Draw the graph for the above data. ஃபஸ்ட்டு graph draw பண்ணணும், அப்புறம் இந்த ரெண்டு கொஷினை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் சம்ஸில் இந்த டேப்லர் காலம் நம்ம டிரைவ் பண்ணோம், அவங்க கொடுத்த ஒரு ஈக்குவேஷனை வச்சு நம்ம டிரைவ் பண்ணோம். இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், 2 3 6 9 எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் ஒய் என்ன ஆகுது 45 30 15 அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம என்ன எழுதுவோம், ஆஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ் y decreases. கரெக்டாக எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, y டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும்போது இது என்ன வேரியேஷன் சொல்லுவோம், இட் இஸ் இன்டைரக்ட் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ இப்போ இது என்னென்னு எழுதுறீங்க, இன்வர்ஸ் வேரியேஷன். அப்போ இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஆக்சுவலாக இது வந்து இன்வர்ஸ் தலைக்கீழ இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா என்ன, y இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை எக்ஸ். கரெக்டா. ஸோ y ஈக்குவல் டு கே பை எக்ஸ். இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், இங்கே இன்வர்ஸ் தலைக்கீழ இருக்குது. இப்போ இதில் ஏதாவது ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. சே சப்போஸ் நான் 3 and 30, யூஸ்வலாகவே 0 எங்கே வருதோ அந்த வேல்யூ பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் எக்ஸ் இதை வந்து நான் எப்படி மாற்றி எழுதுகிறேன் பாருங்கள், கே கான்ஸ்டன்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இங்கே போனால் என்ன ஆகும், எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு மாறுமா. அப்போ கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 3 into 30, எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னா 3 into 30 இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ அப்போ நம்மளோட கான்ஸ்டன்ட் வந்து 90 அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷன் என்ன தான் ஆக்சுவலாக, ஸோ இது 90 அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 90 டிவைடட் பை எக்ஸ். பாருங்கள், இந்த கே இருக்கிற இடத்துல நான் கண்டுபிடிச்ச 90 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 90 டிவைடட் பை எக்ஸ். இதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணுமா மேம்னு கேட்டிங்கன்னா இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கிராஃபில் சம்டைம்ஸ் உங்களால் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுக்க முடியாது. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு 90 டிவைடட் பை எக்ஸை நம்ம போட்டு நம்ம எடுத்தது கரெக்டாக அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் கிராஃப் பாருங்கள். இப்போ அவங்க கொடுத்த பாயிண்ட்ஸை வந்து நான் பிளாட்டிங் பாயிண்ட்ஸில் எழுதிக்கிட்டேன். அவங்க கொடுத்த டேப்லர் காலம் அப்படியே எழுதிடுங்க. எழுதிட்டு இது என்ன பண்ணுறோம், கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். 2க்கு 45 ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகே ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3க்கு 30. ஸோ இது நான் 2 4 6 8ன்னு எடுத்துருக்கிறதுனால இங்கே 3க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 30ல் டாட் வச்சுக்கணும். அண்ட் 6க்கு 15, 6க்கு 15 வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு 9க்கு 10. ஸோ சென்டரில் இருக்கு 9, அதுக்கு 10 பிளாட் பண்ணியாச்சா. ஸோ இப்போ இதோட ஸ்கேல் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்கேல் நான் எடுத்துருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூனிட்ஸ் வந்து மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு கிராஃப் கேட்டாங்க, வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 pipes ஆர் யூஸ்டு. இப்போ பைப்ஸ் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, நம்மளுடைய பைப்ஸ் தான் எக்ஸ். கரெக்டாக. ஸோ இப்போ எக்ஸ் வந்து 5 அப்படின்னா எந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட். இப்போ எக்ஸ் 5 அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைம் டேக்கன் டு ஃபில். தென் ஒய் என்ன அப்படின்றத நம்ம கிராஃப்லேருந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டாக. ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு 5னா நீங்கள் இங்கேருந்து ஒரு லைன் டாட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களோட ஸ்கேல் வச்சு ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து டாட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, ஒய்யோட வேல்யூ வந்து 18 அப்படின்னு வரும். ஓகே மேம், நான் இப்போ வரையும் போது இது கொஞ்சம் முன்ன பின்ன 17 இல்லை 19 இப்படி நான் ஏதாவது கிராஃப் இங்கே வரையும் போது தப்பாக வரைஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், போன தடவை ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, ஒய் இஸ் ஈக்குவல் டு 90 பை எக்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சோன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ் வந்து 5, இங்கே 5 போட்டிங்க அப்படின்னா 5ம் 90யும் கட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு 5 1 டைம்ஸ் 5 பேலன்ஸ் 4, அப்போ 18. ஒய்யோட வேல்யூ 18 நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அதுக்கு தான் அவங்க கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேட்டாலும் கேட்காட்டினாலும் நீங்கள் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சு அந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் கிராஃப் வரைஞ்சிட்டு இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து எடுத்து எழுதிடலாம். ஸோ இப்போ இந்த மூமெண்ட் என்ன, இங்கேருந்து இது வரைக்கும் இது போகுது. இப்போ அதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் வென் டைம் இஸ் 9 minutesனு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 9 minutes அப்படின்னா மினிட்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம், ஒய்யா. அப்போ இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9,
தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் ஒய் ஆக்சிஸில் 9 இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இப்போ இதுலேருந்து நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் 9 அப்படின்னு வரையும் போது இப்போ நான் 2 2 எடுத்திருக்கும் போது எனக்கு 10 இல்லாமல் 10க்கு கொஞ்சம் என்ன வருது, கீழே இருக்கிற இங்கே பாருங்கள் ஒய் ஆக்சிஸில் இந்த இடத்துல 9 இருக்குது. ஸோ இப்போ இது போய் கரெக்டாக போய் எங்கே கட் பண்ணிங்கன்னா இந்த 10ல் கட் ஆகுது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன அர்த்தம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. பட் நீங்கள் இதை கிராஃபில் இப்படி கொஞ்சம் கொண்டு போனாலோ இல்லை இப்படி கீழே வந்திருந்தாலும் உங்களுக்கு 10ல் ப்ராப்பராக இருக்காது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்களேன், ஒய்க்கு 9 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் அதை உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒய்க்கு 9 அப்படின்னா 9 இஸ் ஈக்குவல் டு 90/x. இப்போ எக்ஸ் மேலே போயிட்டு 9 கீழே வந்துருமா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90/9னா 10 வருமா. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச 10ன்றது என்னது, கரெக்டாக. ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் இது வந்து கிராஃப்லேருந்து வேல்யூஸ் எடுத்ததுக்கப்புறம் வேல்யூஸை எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை இந்த ஃபார்முலாவில் போட்டு கடகன்னு கண்டுபிடிச்சி பார்த்துருங்க. இது கரெக்டாக இருந்தால் அந்த வேல்யூவை அப்படியே எழுதிருங்க. ஸோ இப்போ இதோட இந்த 4th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.